கல்வியாளர் திரு கோத்தாரி தலைமையிலான கல்விக்குழுவின் அறிக்கை, அதாவது ரிப்போர்ட் ஆஃப் கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் 1964-66 ஊனமுற்ற குழந்தைகளுக்கு பள்ளிச்சேர்க்கையின் போது முழுமையான வாய்ப்பு அளிக்க வேண்டும் என பரிந்துரைக்கிறது. கோத்தாரி தலைமையிலான கல்விக்குழுவின் அறிக்கை, அதாவது ரிப்போர்ட் ஆஃப் கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் 1964-66 ஊனமுற்ற குழந்தைகளுக்கு பள்ளிச்சேர்க்கையின் போது முழுமையான வாய்ப்பு அளிக்க வேண்டும் என பரிந்துரைக்கிறது. கோத்தாரி தலைமையிலான கல்விக்குழு ஊனமுற்ற குழந்தைகளுக்கு பள்ளி சேர்க்கையின் போது முழுமையான வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதன் நோக்கங்கள் ஊனமுற்ற நபர்களை சமுதாயத்தோடு சமத்துவம் உடையவர்களாக ஒருங்கிணைத்தலும், சாதாரண குழந்தைகள் வளர்ச்சியடைவதைப் போல ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் வளர்வதற்கான வசதிகளையும் பெருக்குதலும் மற்றும் உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ள செய்யறதுமே ஆகும். என்ன முக்கியமான நோக்கம் அப்படின்னா, ஊனமுற்ற நபர்களை சமுதாயத்தோடு சமத்துவம் உடையவர்களாக ஒருங்கிணைத்தலும், சாதாரண குழந்தைகள் வளர்ச்சி அடைவது போலவே ஊனமுற்ற குழந்தைகளும் வளர்வதற்கான வசதிகளை பெருக்கணும் மற்றும் உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள செய்வதுமே இதனுடைய முக்கியமான நோக்கம்.